சர்தார் படத்துடைய பாகம் 2 டைரக்டர் பி.எஸ். மித்ரன் இயக்கத்துல நம்ம கார்த்தி, அதுக்கடுத்து நம்ம எஸ்.ஜே. சூர்யா இவங்க இருவரும் சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் திரைப்படம். உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் வெளிவரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்தார் 1 மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த படத்துடைய சீக்குவலாக இந்த படம் இப்போதைக்கு வெளிவரப்போகுது. கண்டிப்பாக இந்த சர்தார் 2வும் சர்தார் 1 விட பல மடங்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி மதியானம் 12:45க்கு இந்த படத்துடைய டீசர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ரொம்பவே பிரம்மாண்டமாக மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எப்படி சொல்கிறதுன்னா பார்ட் 2வை விட பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க போல். இப்போ இந்த புஷ்பா 1ம் புஷ்பா 2வும் கம்பேர் பண்ணிங்கன்னா புஷ்பா 2 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்பவே பிரம்மாண்டமாக அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு படத்துடைய சீக்வல் நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்கான உழைப்பும் செலவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த படத்தை இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டைலாக்லாம் படத்தில் ஜாப்பனீஸில் இல்லாமல் அது தமிழ் அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஆடியன்ஸுங்களுக்கு யாருக்கும் சப்டைட்டில் படிக்க டைம் இருக்காது. இது என்னடா இது ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஓடிக்கிட்டு இருக்குது, இங்கடா சப்டைட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது, இதை படிப்பனா அதை பார்ப்பனா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ டீசர் இப்போது ஓகே, அதில் டைலாக் வருது, அது வேறு விஷயம். ஆனால் படத்தில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே தமிழில் பேசுகிற மாதிரி அவங்க அதை டப்பிங்கில் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படம் ஒரு பேன் இண்டியன் படம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் கொண்டு வராங்க. ஸோ டீசரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம தலைவன் ஜப்பானில் போய் வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கண்டிப்பாக சர்தார் 2 ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுலேயுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பி.எஸ். மித்ரன் கையில் எடுத்திருக்காராமா. இப்போ பார்ட் 1ல் வாட்டர் பாட்டிலை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் 2லையுமே ஒரு வேறு லெவலில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காராமா. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே பயப்படுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி அவர்களுமே இப்போ இந்த டீசர் லான்ச் ஈவெண்ட்டில் பேசியிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. 1 ஆகஸ்ட்டு இல்லைனாக்கா தீபாவளிக்கு நிறைய படம் பிளான் பண்ணுறதுனால மேபி அதுக்கு முன்னாடியே கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா தீபாவளிக்கு நம்ம சூர்யா சாருடைய படமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தம்பியும் அண்ணனும் ஒன்றா வருவாங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.